ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், மஷ்ரூம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சீரகம், கிராம்பு எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், வெங்காயத்தை வெட்ட போகிறோம். ஓகே, வெங்காயத்தை தோல் வெட்டிட்டு வெட்டலாமா அப்படியே வெட்டலாமா? ஓகே, ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம். அது பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பண்ணுதா? ஆமாம், அதுவாக நகருது. மஷ்ரூம் க்ளீனாக இல்லைனா வயிற்றால் போகும். ஆமாம் ஆமாம், நான் தான் செம்மையாக க்ளீன் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் சோப் கூட போட்டுக்கிறேன், பிரச்சனை இல்லை. என்னடா சமைக்க போகிறா? எடுத்துக்கோங்க. அவுட் க்ளீன். இங்கிலீஷ் சொல்லிட்டுலாம் ஏன் பார்க்குறீங்க? நம்ம வந்து இங்கே வச்சுருங்க, ஒன்று போய் எடுத்து போய் போட்டு வந்துடலாம். ஒன்றும் வேணாம், கேமரா தான் வேணும். கேமரா அங்கே செட்டப் பண்ணிடலாம். ஆயில். எஸ், ஆயில். காய்ஸ், நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டை தான் சமைக்க போகிறோம். இதான் அந்த என்ன இது ஏதோ ஆங்கிளில் காட்டுது. ஆயில் தான், அதில் தான் ஊற்ற போகிறோம். நம்ம இதை வச்சு பண்ண போகிறோம். ஏன் அதனால் என்ன இருக்கு? அந்த உணர்வு குட்டியாக ஒன்றுச்சு இல்லை, தேவை அது. அதை 2 போடணும். இல்லை பரவாயில்ல, இதெல்லாம் கூட சமைக்கலாம். இல்லை போடலாம், எனிதிங் இஸ் ஃபைன். நம்ம எஸ் போடலாம். எஸ், இது ஸ்ட்ரைட்டாக இல்லாதனால என்ன ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது, ஒரு பக்கமாக போய்க்குது. வச்சிடலாமா? உட்காந்துடலாம், கீழே உட்காந்துடலாம். அவ்வளோதான். பயமாக இருக்குல்ல? இனிமேல் பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் சூடாகட்டும் அதில். வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீரகம் தான் பண்ணணும். பெருங்காயம். आशीर्वाद is everything. हम लोग आटा बस लेते हैं, चावल, नमक, तेल, चावल भी होंगे। सच करो भाई, कोई कंपनी बस आटा थोड़ी बनाएगी, सब में हाथ डालेगी। ये बिजनेस का मजा है। Let it boil your something action. Some cooking action show now. Raining ah? Oh, you went to shopping, huh?
अभी अभी कॉम्प्लीमेंटेड अभी अरे क्या हो गया ये पानी का गिर रहा है स्मूदी बना ली क्या डायरेक्ट ये मैंने मतलब रोज का स्मूदी के अंदर कपड़ा वो का है मेरा used to buy from Ramo or Kiwi, which is cheaper? Kiwi. We have a Rema bag, but we went to the Kiwi. Oh. There is nothing like cheaper. Just go and buy. अरे आम आदमी पार्टी तो आप आ जाओ. தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். 3 கப் போதும். ஃபர்ஸ்ட் இதில் தண்ணி ये पका था एक दिन रखना था. अरे खाते हैं कि एकदम 3 கப் போதும். गल गई है देख लो. அது இல்லை ஃபர்ஸ்ட் இந்த அரிசி அது எவ்வளோ தண்ணி இருந்துச்சு? அது லைட்டாக அது தண்ணி கவுண்ட் இல்லையா? ஆ 3 ஆ 3 போதும். இது கரிஞ்சிரும்டா. ஹரிஷோர் சரி ஓகே போடுங்க. சரி 4 வேணாம் 3 போதும். இந்த தண்ணி வேறு இருக்குல்ல ஆல்ரெடி ஊற வச்சிட்டோம். பயமாக இருக்குது எனக்கு. ஆ லிமிட்டு தாண்டிடுமோன்னு லைட்டாக பயமாக இருக்குது தலை. வந்து இதுதானே 3 போதும் தலை. வேணும்னா அதுக்கப்புறம் ஆமாம் 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 ஆ போதும் 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 லிமிட் தானே. ஓகே அவ்வளோதான். அதில் போட்டு இந்த தாண்டிட்டோன்னு நினைக்கிறேன்ல. லைட்டாக தான் தாண்டி இருக்குமா எங்கே இருக்குன்னு தெரியல அது. இருந்துச்சு. ஓகே ஃபைன். சரி இப்போ உப்பு கரெக்டாக இருக்கா பாரு. உப்பு கரெக்டாக இருக்குது. இல்லை இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பாரு. நான் அந்த மசாலாவே சாப்பிட்டேன். தொட்டு நோக்கி பாரு. அந்த மசாலாவே சாப்பிட்டேன் நான். இப்போ தண்ணி ஊற்றுறதுக்கு 3 கப்பு ஊற்றுறதுக்கப்புறம் பார்த்தியான்னு கேட்டேன். அப்புறம் பார்க்க சொல்கிறீங்களா? அதுக்கப்புறம் தானே உன்னோட காய்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ப்ரெஷர் குக்கரில் வச்சுருக்கோம். 4 மினிட்ஸ் ரெடி ஆன அப்புறம் காட்டுறேன். ஆரஞ்சு இந்த ஒரு மாம்பழம் இம்போர்ட்டட் எங்கேன்னு தெரில ஆனால் செம்ம காஸ்ட்லி. கைஸ் எங்கள் ரூம்லேருந்து வியூ அப்படியே பயங்கரமாக இருக்கா. சமையல் முடிஞ்சு விட்டது. ஃபுல்லாக இருக்குது. லைட்டாக அதில் ஃபுல்லாக தண்ணி வரும். தண்ணி மேலே வந்து ஒரு தண்ணியை ஊற்றிருக்கோம். இல்லை இன்னும் வந்துட்டு இருக்கு. என்னடி இது? மீம் பிகேம் ரியாலிட்டி. யூடியூப் வந்து சேருமா அந்த வீடியோ? ஐயோ நானும் எடுக்கிறேன்னு ஏமாத்திட்டு இருக்கேனே தவிர ஒன்றுத்தையும் போட மாட்டேன்றேனா. ஷாமலா பையன் மானத்தை காப்பாற்றுவாமா. டர்க்கி எஸ் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மாசாக இருக்குது. ஆனால் ரைஸு குழஞ்சிச்சு. லைட்டாக குறைஞ்சிச்சு. உப்பு கம்மி. உப்பே அவ்வளோ மோசமாக ஸ்டீம் போடணும் போல். ஸ்டீம் போட்டுக்கலாம். உப்பு போட்டு தண்ணி நிறைய இருக்குது. அதான் தண்ணி 3 கிளாஸ் தான் போட்டோம். பட் ஜாஸ்தி மஷ்ரூம் போட்டிருக்கு. உப்பு சுத்தமாக இல்லை. ஐயோ நான் பண்ண வச்சுட்டேன். மஷ்ரூம் ஓகேவா? உப்பு போட்டு ஸ்டீம் போடுறியா? தண்ணி ஜாஸ்தி ஆஸ் எக்ஸ்பெக்டட். போடுங்க கொஞ்சம் நிறைய. கொஞ்சம் போடுங்க. மிக்ஸ் பண்ணிடுறேன் போட்டு. அவ்வளோ இல்லை சரி ஓகே. ஸ்டீம் போட்டால் தண்ணி இழுத்துக்கும்ல. தண்ணி ஜாஸ்தி ஆஸ் எக்ஸ்பெக்டட். மஷ்ரூமும் தண்ணி விட்டுருக்கு. அது அந்த சாப்பாடுக்கு வலிச்சு போட்டுரு. சூடா வலிச்சு சாப்பிட்றேன். ஸ்டீம் என்ன பண்ணுங்க? ஸ்டீம் டைமு இல்லை ஒரு நிமிஷம் ஆஃபாக இது அதே எடுத்துக்கும். அது ரன் ஆகிக்கும். இது ஆஃப் பண்ணவா?
செஃப் ஃபார்போ பிகேவின் மஷ்ரூம் பிரியாணி ரெடி. டீசெண்டாக வந்திருக்கு. நான் சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. காய்ஸ் டேஸ்ட் சாஃப்டாக இருக்குது. மஷ்ரூம்லாம் நல்லா பக்காவாக இருக்குது. சிக்கன் மாதிரி இருக்கு. காரம் கம்மி ஆயிடுச்சா? காரம் கம்மி. உப்பு கரெக்டாக இருக்குது. உப்பு கரெக்டாக. காரம் கம்மி ஆயிடுச்சு. உப்பு இன்னும் கொஞ்சம் கூட தாங்குவோம். ஆனால் கரெக்டாக தான் இருக்குது. ஐ மீன் ஓகே, சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. பட் நீ சொன்ன மாதிரி டேஸ்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இல்லை, அந்த மாதிரியும் இல்லை, மோசமாகவும் இல்லை. சாப்பிடலாம். ஓகே, தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் பயங்கரம்லாம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணியில் அளவு பார்த்து பிடிச்சிடலாம். ஆனால் கிரில் சிக்கனுக்கு மாசாக இருக்கும், அது கன்ஃபார்ம். பயங்கரமாக இருக்கும். நைஸ், நாட் பேட். பார்த்தா பிரியாணி மாதிரி இருக்குல்ல, அதளவுக்கு ஓகே. ஆனால் கொஞ்சம் குழஞ்சிச்சு. இந்த ரைஸே ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. புழுங்கல் அரிசியில் பாஸ்மதி போட்டிருந்தா வேறு வந்துடும். ஆக்சுவலாக பாஸ்மதி போட்டால் வேறு வந்துடும். அதுக்கு வந்து இவ்வளோ தண்ணி தேவையில்லை. பாஸ்மதிக்கு வந்து கம்மி போகும். அதே மாதிரி மஷ்ரூம் கரெக்டாக வந்துருக்கு. ஆனியன்லாம் நல்லாயிருக்கு, மசாலாலாம் நல்லாயிருக்கு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் கரெக்டாக இருக்குது. சாப்பிட்ற அளவுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியாச்சு, இப்போ சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. இன்னும் கூட தாங்கும். உப்பு சாப்பிட்றவங்க இன்னும் சாப்பிடுவாங்க. எனக்கு இதுவே கரெக்டாக தான் இருக்குது. சூப்பர். இது உங்களுக்கு 2 நாளைக்கு வரும். சொல்ல நாளைக்கு வரும், மற்ற நாளைக்கு வரும். ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தோம்லண்ணா. இது போட்டுட்டு இந்த இது ஃப்ரீ ஆகிருமா? இப்போ நான் டப்பாவில் மாற்றி கொடுத்துருவோம். ஓகே, ரைஸ் வச்சுக்கிறதுக்கு. ரைஸ் வச்சு உங்கள் ரைஸ் வச்சா ஓகே, நான் பெல் போடுறேன். ஓகே, குட் ஜாப்.